எல்லாருக்கும் வணக்கம். 2026 யாரு ஆட்சிக்கு வருவா? தெரியாது. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? தெரியாது. ஓட்டு போடுவீங்களா? தெரியாது. ஓட்டு போடுறது நம்ம உரிமை, அதாவது தெரியுமா? தெரியாது. யாரு எதை சொன்னாலும் கேட்காம ஓட்டு போடுற உரிமை நமக்கு மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் இருக்கு, என்ன பிரயோஜனம்? சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆச்சு, நாங்களும் ஓட்டு போட்டுதாங்கிறோம். என்ன பிரயோஜனம்? விலைவாசி அதிகம் தான் இருக்குது, குறைஞ்ச படம் இல்ல. எங்களுக்கு சம்பளம் ஏறுதோ இல்லையோ, எம்எல்ஏக்கு சம்பளம் ஏறிதாங்குது. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? எங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடையாது. இலவசம் கொடுப்பீங்களான்னு எதிர்பார்த்தே உட்கார வச்சு நிக்கீங்க. கல்வித்தரம் உயர்ந்ததா தெரியல. மருத்துவமனைக்கு போனா லஞ்சம், அதை சரி பண்ற மாதிரியும் தெரியல. இல்ல ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பே இல்லை. இப்படி எல்லா தரப்புலயும் கஷ்டமா தான் இருந்துட்டு இருக்கோம். எப்படி ஓட்டு போட சொல்றீங்க? ஓட்டு போட்டா தானங்க மாறுதல் வரும். உட்காந்து பேசினா எப்படி மாறுதல் வரும்? ஏங்க அதான் நான் சொன்னேன், 75 வருஷமா ஓட்டு போட்டுதான் இருந்தோம். எங்க மாறுதல் வந்து? ஆட்சி தான் மாறி மாறி வருது, எங்களுக்கு எந்த மாறுதலும் வரல. நீங்க அப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? உங்களுக்கு எம்எல்ஏ சட்டசபைக்கு போகாத நேரத்துல அவருடைய ஆபீஸ்ல காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உட்கார்ந்து மக்களுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்ணணும். எம்எல்ஏ எந்த தொகுதியில ஜெயிச்சாரோ அந்த தொகுதியில ஆபீஸ் போட்டு உட்காரணும். கரெக்டான பாயிண்ட் பா. மக்களுக்கு தினம் தேவைப்படுற பால் விலை ஏத்தக்கூடாது, மின்சார கட்டணம் ஏத்தக்கூடாது, அரிசி விலை ஏத்தக்கூடாது. ஏங்க அரிசி எல்லாம் இப்ப ரேஷன் கடையில ஃப்ரீயாவே தராங்க. அப்படியா சார்? அந்த அரிசிய எம்எல்ஏ எம்பி எல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்களா? ஏமா அவங்க கிட்ட பணம் இருக்கு, வேற அரிசி வாங்கி சாப்பிடுறாங்க. இந்த அரிசி வாங்கி சாப்பிட சொல்றீங்க? எங்களுடைய வரி பணத்துலதான் அவங்க சம்பளமே வாங்குறாங்க. எங்க வரி பணத்துல சம்பளம் வாங்க தெரியுது, ரேஷனுக்கு போய் அரிசி வாங்க தெரியாதா? இல்ல அதை சாப்பிட தெரியாதா? அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டங்க. அதே மாதிரிதான் ஓட்டு போறதும் போடாததும் எங்க இஷ்டங்க. கவர்மெண்ட் வேலை பார்க்கறவங்களுக்கு பென்ஷன் பணம் இல்ல, 5 வருஷம் பதவியில இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் பண்ண தராங்களே, எந்த வகையில நியாயம்? 234 எம்எல்ஏக்களுக்கு பென்ஷன் தராங்களே, எத்தனை லட்சம் தெரியுமா? 500க்கும் மேற்பட்ட எம்பிகளுக்கும் பென்ஷன் தராங்க. அது எத்தனை கோடி தராங்க தெரியுமா? இப்படி எம்எல்ஏ எம்பி இருக்கிற எல்லாருக்கும் பல கோடி ரூபாய் எங்க வரி பணத்துல மாசம் பென்ஷனா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு கூட ஓட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஏங்க நீங்க சொல்றது ஒரு பக்கம் நியாயமா இருக்கலாம், ஆனா ஜனநாயகத்துல ஓட்டு மூலியமா தானே அங்க தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியும். வாங்க சார், அந்த கதை உங்களுக்கு தெரியாதுல்ல. ஒரு தொகுதியில யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு எதை வச்சு முடிவு பண்றாங்க? ஓட்டு. நீங்க சொல்ற மாதிரி அது கரெக்டா நடக்குதுன்றீங்களா? நீங்க சொல்றது கள்ள ஓட்டு, திருட்டு ஓட்டு, அதுக்குள்ள நான் வரல சார். பதிவாகிற ஓட்டுல நான் கேட்கிறேன். ஒரு 100 பேர் இருக்காங்க ஒரு தொகுதியில, ஒரு 3 எம்எல்ஏ போட்டிக்கிறாங்க. ஒருத்தருக்கு 30, இன்னொருத்தருக்கு 30, இன்னொருத்தருக்கு 40. யார் ஜெயிச்சாங்க கேட்டா இந்த 40ன்னுவீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த தொகுதியில இந்த 60 பேருக்கு அவரை பிடிக்கல, 40 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க 30, இங்க 40, 10 ஜாஸ்தி ஒத்துக்கிறேன். ஆனா 100 பேர்ல இந்த 60 பேருக்கு அவரை பிடிக்கலையே சார். அவருக்கு அப்புறம் எம்எல்ஏவோ எம்பியோ ஆக்குனீங்கன்னா, ஏன்டா 60 பேர் எனக்கு ஓட்டு போடல உங்களுக்கு செய்யணுமான்னு கோவம் தானே வரும். எப்படி தொகுதிக்கு செய்வாரு? அப்போ ஓட்டு பதிவிலே இந்த பிரச்சனை இருக்கு. 51% யார் ஓட்டு வாங்குறாங்களோ அவங்கதான் ஜெயிக்கிறாங்க, அவங்கதான் ஜெயிச்சாங்கன்னு அறிவிச்சேன்னா நான் உழுந்து தொகுதிக்கு வேலை செய்வேன். ஏன் தெரியுமா? 51% நான் வந்து ஆகணுமேன்ட்டு. இப்ப என்ன, நான் 100 பேர் நின்னாலும் எல்லாரை விட ஒரு ஓட்டு ஜாஸ்தி வாங்கினா நான் தாங்க தொகுதி எம்எல்ஏவோ எம்பிஓ ஆயிடுவேன். இதுதான் இப்ப நடக்குது. இந்த ஓட்டு பதிவுனாலதான் எம்எல்ஏவும் கண்டுக்கிறது இல்ல, மக்களும் தலைவலி ஏதோ ஒண்ணு போட்டோன்னு ஓட்டு போடுறாங்க. புரியுதா? சரிங்க, இப்ப பல கட்சிகள் புதுசா உருவாகிட்டு வராங்க. நீங்க இப்படி அவங்களை உதாசீனப்படுத்தினா அவங்க எப்படிங்க வருவாங்க? சார், இருக்கிற கட்சிகளே ஒண்ணும் பண்ணல, நாங்க மிரண்டு போய் உட்காந்துருக்கோம். இதுல வரப்போற புது கட்சி பற்றி என்ன பண்ண போறாங்க? எதனா பண்ணலாம்னு நினைச்சா கூட ஆளாளுக்கு இப்படி பேசுனீங்கன்னா எப்படிமா அவங்க பண்ணுவாங்க? இருக்கிற 234 தொகுதிகளுக்கும் ஜெயிச்ச உடனே நேரடியா வந்து பிரச்சனையெல்லாம் சரி செய்ய முடியும்னு சொல்லிட்டு நேரடியாவும் சொல்ல முடியுமா? ஆனா நீங்க வேற. அவங்க போட்டிடுறதுக்கு முன்னாடி தொகுதியில என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க, ஜெயிச்ச அப்புறம் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுல நீங்க சொல்ற மாதிரி ஜெயிச்ச உடனே என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்து சரி பண்ணி நேரடியா நம்ம கிட்ட சொல்லுவாங்களா? முதல்ல என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதானுங்க சரி பண்றதுக்கு. அதுக்கு ஒரு ரூலே போடணும். இனிமேல் எம்எல்ஏ வேற நீங்க தாக்கல் பண்ணோம்னா எந்த தொகுதியில நிக்கிறீங்களோ அங்க என்ன இருக்கு இல்ல, மருத்துவம், அதாவது ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, பார்க்கு,
இப்படி எல்லா வசதியும் அங்க இருக்கா, எது குறைபாடு இருக்கு, அந்த குறைபாடு நிவர்த்தி செய்ய எத்தனை கோடி ரூபாய் வேணும், இதெல்லாம் எழுதி அதுக்கப்புறம் தான் மனுவே கொடுக்கணும். நான் எம்எல்ஏ நிக்க போறேங்க, என் தொகுதியில இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, நான் ஜெயிச்சு வந்தா இந்த பிரச்சனைல நானே தீர்த்து வைப்பேங்க, அதுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுதுங்க அப்படின்னு டீட்டெயிலா கொடுத்தா அதை அங்க சட்டசபையில நிறைவேற்றும் போது, ஆமாப்பா இவர் நிற்கும் போது சொன்னாரு, அப்ப இவருக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும், கொடுத்த உடனே எடுத்துட்டு போய் முழுங்கிடாம அந்த தொகுதிக்கு செய்யணும். அப்ப அந்த தொகுதி மக்கள் எல்லாம் பார்த்துட்டு செஞ்சாருப்பா, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பிரச்சனைன்னு அவரே சொன்னாரு, செய்யறேன்னு சொன்னாரு, இப்ப செஞ்சிருக்காருன்னு அவங்க அங்கீகாரம் தரணும். அப்படி ஒரு ரூல் வரணும். கரெக்ட் சார். புது கட்சிகள் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணலாம் இல்லையா? அவங்களுக்கு நீங்க தாராளமா ஆதரவு தரலாமே. கொடுக்கலாம் தான். இதோ அவர் சொன்ன மாதிரி தொகுதி தொகுதியா போய் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஒரு பிட் நோட்டீஸ் போட்டு வீடு வீடா கொடுத்து ஓட்டு கேட்கலாம் தான். அப்படிதாங்க இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. ஒவ்வொரு தொகுதிக்கும் என்ன பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க, ஒட்டுமொத்த நாட்டுக்கு என்ன பிரச்சனை தான் கொடுப்பாங்க. இவர் சொல்ற மாதிரி நாட்டுல என்ன பிரச்சனை இருக்கு, எப்படி முன்னேற்றலாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன பிரச்சனை இருக்கு அதை பத்தி பிட் நோட்டீஸ் போட்டு வீடு வீடா கொடுத்து ஓட்டு கேளுங்க. 234 தொகுதிக்கும் செலவு பண்ணா எத்தனை கோடி ஆகுது தெரியுமா? அப்ப எத்தனை தொகுதிக்கு செலவு பண்ண முடியுமோ அந்த தொகுதி மட்டும் நம்ம வச்சுக்கின்னு மீதி தொகுதி மற்ற மாநிலத்தில் குத்துலாமா? ஏங்க ஏற்கனவே பக்கத்து மாநிலம் நம்மளுக்கு தண்ணி தரல, இதுல இருக்கிற தொகுதியும் மாறி கொடுத்துட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறதா? அப்ப இதெல்லாம் காரணம் காமிச்சிட்டு அப்ப நீங்க யாரும் ஓட்டு போட மாட்டீங்க. நாங்க சும்மா தாங்க அப்படி சொன்னோம். எங்களுக்கு ஜனநாயக உரிமை என்ன கடமை என்னன்னு தெரியும். ஆனா இந்த மாநிலத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் தீர்த்து வைக்கணும்ன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுக்கு தீர்வு வரணும் தான் எதிர்பார்க்கிறோம். வந்தா நல்லது. தமிழ்நாடு பின்தங்கிய மாநிலமா வந்துடக்கூடாது, அதுல எங்களுக்கும் அக்கறை இருக்குது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சா சந்தோஷம் தான். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாட்டுப்பற்றும் மாநில பற்றும் இருக்கு. இந்த அரசியல்வாதிகளுக்கும் அது இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான். நீங்க எல்லாரும் இவ்வளவு பேசுனதை கேட்கும் போது மக்கள் மனசுல இவ்வளவு ஆதங்கம் இருக்குன்னு தெளிவா தெரியுது. நல்லது நடந்தா சந்தோஷம் தான். நன்றி.